உங்ககிட்ட வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் இஷ்யூ கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இஷ்யூ சொல்லலாம்? கோல்டு வாரை பற்றி சொல்லலாம். என்ன ரீசன்னா 1947லேருந்து 1991 வரைக்கும் ஒரு 50 வருஷமாக நடந்த ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து கோல்டு வார். அந்த வார்த்தையே இருக்குல்ல, வாரோட மெயின் பர்பஸ் என்ன? யார் பெரிய ஆளுன்னு காட்டுறது, கரெக்டாக? கோல்டு வார்னு அர்த்தம் சண்டை போடாமலே இன்டெரக்டாக யார் பெரிய ஆளுன்னு காட்டுறது. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டாங்க. இன்டெரக்டாக யார் பெரிய ஆள், ஏன் ஐடியா பெருசா உங்கள் ஐடியா பெருசா, ஏன் ஆர்மி பெருசா உங்கள் ஆர்மி பெருசா அப்படின்னு சண்டை போட்டாங்களா? 47லேருந்து 1991 வரைக்கும். 91ல் தான் அந்த கோல்டு வார் முடிஞ்சது. 91ல் எப்படி முடிஞ்சது? ரஷ்யா வந்து பொலிட்டிக்கலி வீக் ஆகிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ரஷ்யாவோட ஜியாகிரஃபி வச்சுக்கலாம். ஒரு பெரிய கண்ட்ரி, கரெக்டாக? அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி நாடாக போயிடுச்சு. யோசிக்க முடியுதா? சிபி தான் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கா? ஸோ இந்த எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்தா தான் இந்தியா. ஒருவேளை ஃபியூச்சரில் ஒவ்வொரு ஸ்டேட்டும், தமிழ்நாடு வந்து தனி கண்ட்ரியா, கேரளா தனி கண்ட்ரியா, நார்த் ஈஸ்ட் தனி கண்ட்ரியா, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா தனி கண்ட்ரியா எல்லாம் போயிட்டாங்கன்னா இந்தியா வந்து குட்டியாக தான் இருக்கும், கரெக்டாக? அப்போ இந்தியாவோட சைஸு கம்மியாயிடுச்சுன்னா எக்கனாமிக்ஸ் கம்மியாகிடும். அப்போ அதோட அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகிடும்ல. 1991ல் ரஷ்யாவோட பகுதி என்ன ஆயிடுச்சு? டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த கோல்டு வாரோட வின்னர் யார்? யுஎஸ்ஏ தானே? எஸ். ஆக்சுவலாக அந்த கோல்டு வார் முடிஞ்சதில்ல, அது வந்து குளோபல் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஹாப்பி தான். என்ன ரீசன்னா லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக டென்ஷன் இருக்குல்ல. யுஎஸ்ஏ ஒரு ஆர்மியை வந்து டெவலப் பண்ணும், அதில் அதிகமாக ரஷ்யா பண்ணும், ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சுல. அந்த டென்ஷன் இப்போ உடையுது. ரஷ்யா டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு வின்னர் தான், யார்? யுஎஸ்ஏ மட்டும் தானே. ஸோ இதுக்கப்புறம் யுஎஸ்ஏ தனக்கு ஈக்குவலாக சண்டை போகிறது யாரும் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்த குளோபலி இதுக்கப்புறம் அமைதியாக இருக்கும். ஸோ அஃபிஷியலி 1991ல் கோல்டு வார்னா இருக்குது, இண்டா இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் இருக்க பீரியட் இருக்குல்ல, போஸ்ட் கோல்டு வார் வேர்ல்டு. மீனிங் புரிச்சா? 1991க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் இருக்குல்ல, இந்த கோல்டு வார் டைமில் இருந்த உலகம் டென்ஷனாக இருந்துச்சு. யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ணுற சில கண்ட்ரிஸ், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற சில கண்ட்ரிஸ் சண்டை போட்டே இருந்துச்சு இன்டெரக்டாக. பட் 1991க்கு அப்புறம் யாரும் வந்து வீக் ஆகிட்டா? ரஷ்யா வீக் ஆகிடுச்சுல, எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1991க்கு அப்புறம் யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு பெரிய எனிமி யாரும் கிடையாது. இன்டர்நேஷனல் லெவலில் யூஎஸ்ஏ என்ன ரூல்ஸ் போடுதோ அந்த ரூல்ஸ் தான் ஒட்டுமொத்த உலகம் கேட்டுச்சு. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க எல்லா ரூல்ஸையும் எல்லா கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறதுனால ஆஃப்டர் 1991 வந்து என்ன சொல்லப்படுதுன்னா போஸ்ட் கோல்டு வார் பீரியட் சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த அந்த டென்ஷன் சரியாயிட்டு இதுக்கப்புறம் உலகம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா கண்ட்ரியும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? ரஷ்யா விட இன்னும் ஒரு கண்ட்ரி பெரிய சூப்பர் பவர் வந்திருக்கா, சைனாவா? எஸ். ஸோ அகெயின் இப்போது யூஎஸ்ஏ வெர்சஸ் சைனாவா? ஸோ போஸ்ட் கோல்டு வார் பீரியட் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அமைதியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சுல. அது ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா யூஎஸ்ஏக்கும் சைனாவுக்கும் டைரெக்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா கமெண்டர்ஸும், வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் கமெண்டர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் கோல்டு வாரில் இருந்த அந்த பீஸ் வந்து எப்போயோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சைனாவோட ஸ்ட்ராங் எக்கனாமிக் பவர்னால யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் ஆல்ரெடி டென்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றின ஆர்டிகல் தான் சென்டர் பேஜில். ஸோ அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் கமெண்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ கடையில் உட்காந்து 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வெஸ்டர்னில் இருக்கிற கமெண்டர்ஸ் 4 பேர் சேர்ந்து, 4 பேர் கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன், சைனாவை எப்படி பார்க்குறாங்க, சைனா பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஆர்டிகல். ஸோ இப்போ பார்க்க போகிற எல்லா பாயிண்ட்டுமே சைனா பற்றின ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டின்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது. வெஸ்டர்னில் இருக்கிற கமெண்டர்ஸ், இந்த ஆர்டிகல் எழுதுறவங்க, டிஸ்கஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் சைனா பற்றி பொருளை பேசுவாங்களே, அதாவது சைனா இப்படி பண்ணுறான்னு பேசுவாங்களே, அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஸ்டர்ன் கமெண்டர்ஸ் சொல்கிற ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்த போஸ்ட் கோல்டு வார் உலகம் இருக்குல்ல, ஆஃப்டர் 1991 இருக்குல்ல, அந்த உலகம் வந்து அமைதியாக இருக்குன்னு நம்ம நினச்சோம், அந்த மாதிரி அமைதியாக இல்லை. அகெயின் ரஷ்யாவும் சைனாவும் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டரை வந்து இந்த ரஷ்யாவும் சைனாவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை பேசுகிறாங்க யார்? வெஸ்டர்ன் கமெண்டர்ஸ். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்த ஜூலை மாதம் 15 15 to 18 சைனாவோட பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்க. 20th பார்ட்டி காங்கிரஸ் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் வந்து சைனா பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், எக்கனாமிக்கல் முடிவுகள் எடுக்கலான்றதை யார் டிஸ்கஸ் பண்ணுறா? இந்த வெஸ்டர்ன் கமெண்டர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அவங்க எடுக்க போகிற டெசிஷன்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஆர்டரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, வழக்கம் போல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெஸ்டர்ன் கமெண்டர்ஸ் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஒட்டுமொத்த குளோபல் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் சைனா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரி செக்யூரிட்டி வேறு, சைனா வந்து ஸ்பெஷலு. சைனாவோட செக்யூரிட்டியை டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோம். ஸோ சைனாக்குள்ளே நாங்கள் எடுக்கிற செக்யூரிட்டி மெஷர்ஸை வெளியே சொல்ல மாட்டோம். ஏன்னா சைனாவுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து ஆபத்து வர்றது மற்ற கண்ட்ரியோட அதிகமாக இருக்குது. ஸோ எங்களோட வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்னு தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த வெஸ்டர்ன் கமெண்டர்ஸ் இருக்காங்களே, சைனா பற்றி பார்க்குற பார்வை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, சைனாவுடைய ஜீரோ கோவிட் பாலிசி, சைனாக்குள்ளே வந்து கோவிட் சுத்தமாக வராமல் தடுக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சைனாவோட எக்கனாமி பாதிப்பு ஏற்படுச்சு. ஸோ சைனாவுடைய எக்கனாமிக் பீக் வந்து ஆல்ரெடி ஒரு பீக் வந்துருச்சு, இப்போ டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்கனாமிக்கலாக சைனா வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அந்த டிக்ளைனை பற்றி இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது.
வயசானவங்களோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ சைனாவோட ஒர்க் ஃபோர்ஸ்னா இருக்குது கம்மியாக இருக்குது. கடன் வாங்குனது அதிகமாக இருக்குது. ஹை லெவல் ஆஃப் டெப்ட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது சைனா தன்னோட எக்கனாமிக் பாலிசியில் ஒரு பெரிய சேஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் அடுத்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சைனா மேலே வைக்கிற சில முக்கியமான கன்சர்ன்ஸ். சைனா என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்ட்ரி கூட டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் இல்லாமலே அந்த கண்ட்ரிக்குள்ளே பூந்து அந்த கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கிரே ஜோன் கோயர்ஷன். டைரெக்டாக உள்ளே போகாமல் ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணி இன்டெரக்டாக ஒரு கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. மக்களோட ஒப்பீனியன் வந்து தனக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக மக்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை சைனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கு. மற்ற கண்ட்ரியில் நடக்கிற டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் சைனா உள்ளே போந்து ரிசல்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சைனா சுற்றி இருக்கிற கடலில் வந்து நிறைய மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்குது. சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தைவான் இருக்குல்ல, ஸோ தைவான் பகுதியை வந்து தன்னோட ஓன் பகுதி அப்படின்னு இன்னமும் சைனா என்ன பண்ணிருக்கு, ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. இந்த எந்த ஆக்டிவிட்டீஸுமே எங்களுக்கு பிடிக்கல யார் சொல்கிறா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருப்பா, அந்த வெஸ்டர்ன் கமெண்ட் சொல்கிறாங்க. இது ஒன்று. சைனா வந்து செம ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அதோட பாலிசிஸ் குளோபல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கா சைனா. ஸோ டெவலப்மெண்ட் பற்றியான ஒரு குளோபல் லெவலில் ஒன்று உருவாக்கியிருக்கு. குளோபல் லெவலில் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு, குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். ஸோ டெவலப்மெண்ட்டு, செக்யூரிட்டி, சிவிலைசேஷன். மீனிங் புரிச்சுல? எஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உலகத்தோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தோட செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், இந்த உலகத்தோட கல்ச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மூணுத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் சைனா எடுத்திருக்கு. இதோட இம்பாக்ட் வந்து ஃபியூச்சரில் தெரியும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற இந்தியா எப்படி இருக்கணும்? ஆல்ரெடி இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இல்லை. 2020 அந்த பார்டர் கிளாஷ்லாம் இருக்குது, அதிகமாக இருக்கா. ப்ளஸ் சைனா வந்து தன்னோட ராக்கெட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. ராக்கெட் ஃபோர்ஸ் தான் புரியுதுல? எஸ். தன்னோட மிசைல்ஸோட சைஸு, அது ரீச் ஆகிற அந்த டெஸ்டினேஷனு, அப்புறம் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் செக்டார், இது எல்லாத்துலேயுமே தன்னோட எக்ஸ்பான்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்குது? சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவும் குளோபல் லெவலில் ஸ்ட்ராங் பொசிஷன் தான் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மிடில் லெவல் கண்ட்ரியாக இருந்த இந்தியா இப்போ மேஜர் பவராக மாறி இருக்கு. ஸோ மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணுறதை விட இந்தியாவோட எல்லா எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் இது ஒன்று. குளோபல் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? மோடி எல்லா கண்ட்ரிக்கு போயிருக்காருல்ல. ஸோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால குளோபல் லெவலில் ஒரு பீஸை அகைன் உருவாக்குறதுக்கான சான்ஸ் வந்து இந்தியா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் அந்த ஆர்டிகிளில் கொடுத்துருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற கோர் இஷ்யூ உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். இந்த சார்ட் உங்களுக்கு புரியுதா? ஒரு யங் கப்பல் மேரேஜ் பண்ணுறாங்களா, அப்புறம் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் சர்டன் இயருக்கு அப்புறம் வந்து சைல்டு பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த குட் நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கல, ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்னா மேபி இன்ஃபர்டிலிட்டி காரணமாக இருக்குமா? அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலியோ இல்லை சொந்தக்காரங்களோ இந்த 2 பேரில் இவங்க மேல் இவங்க ஃபீமேல்னா யாரை போய் டாக்டர் செக் பண்ண சொல்லுவாங்க? மோஸ்ட்லி ஃபீமேல் தான். கரெக்டாக? ஆக்சுவலாக இது வந்து ஒரு வியர்டாக இருந்தாலும், ஒரு கேர்ள் கிட்ட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை இல்லை, போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வியர்டாக இருந்தாலும் அங்கே ஒரு டிஸ்கஷன் ஈஸியாக நடக்க தெரியுது அவங்களுக்கு. ஒரு கேர்ள் கிட்ட போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி பேசுகிறது ஈஸியாக இருக்கும். பட் இதே சேம் டிஸ்கஷன் இந்த மேல் கிட்ட நடக்குமா? அவங்க ஃபேமிலியோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ரீசன் மேபி நீயே கூட இருக்கலாம், போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை செக் பண்ணு மேல் கிட்ட டேரெக்டாக ஓப்பனாக பேசுறதுக்கு அளவுக்கு ஸ்பேஸ் வந்து உருவாயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. அப்போ மேல் இன்ஃபர்டிலிட்டியில் ஒரு ஸ்டிக்மா இருக்குது தெரியுதா இந்தியாவில் சொசைட்டிக்குள்ளே. அந்த இன்ஃபர்டிலிட்டி மேல் வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே என்ன நினைப்பார், ஒரு விஷயம் நினைப்பார். கரெக்டாக? அதை அப்படியே மறைச்சிடலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்மாவை நம்ம ஏன் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவோம்னா, ஒரு ஃபேமிலியில் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஃபேமிலி ஒரு இன்ஃபர்டிலிட்டி இருக்காங்கன்னா அதில் பாதி ரீசன் வந்து மேலே இருப்பாங்க. மேல் இன்ஃபர்டிலிட்டி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 50% ஆஃப் தி இன்ஃபர்டிலிட்டி கேசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மறைக்கணும், அது வந்து தப்பாகிடும், வெளியே போனால் நம்மளை பற்றி வேறு மாதிரி யோசிப்பாங்க, ஒரு ஸ்டிக்மா உருவாக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலுக்கான அந்த சப்போர்ட்டும் கிடைக்காதுல்ல, மெடிக்கல் சப்போர்ட்டோ இல்லை ஹெல்த் சப்போர்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி இதுக்கப்புறம் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்குல்ல இங்கே போட்டுருப்பேன். பிரேக்கிங் தி டேபு அரவுண்ட் மென்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். லாஜிக் புரிஞ்சா? ஒரு ஃபேமிலியில் ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு இன்ஃபர்டிலிட்டி இருக்குனாலே அந்த ஃபீமேல் கிட்ட பேசுகிறோம்ல, அந்த அளவுக்கு ஓப்பனாக மேல் கிட்டேயும் பேசி தான் ஆகணும். என்ன ரீசன்னா 50% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி கேஸ்க்கான காரணம் மேலாக இருக்கிறாங்க த்ரூ தி குளோபல். அப்போ மேலோட இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசன், அந்த ப்ராப்ளம் எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதை பற்றின ஆர்டிகல் தான் அது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா மேலோட அந்த ஒர்க்கிங் நேச்சரு, அப்புறம் அந்த மேல் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டு, அவனோட ஃபுட் ஹேபிட்ஸு, அப்புறம் அவனோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ லாங் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவன் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து பொல்யூஷனாக இருக்குது, அதாவது ஏர் குவாலிட்டி சரி கிடையாது, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறான். கரெக்டாக? அக்கேஷனல் ஸ்ட்ரெஸ். இது கூடவே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகுதுல.
அன்ஹெல்தி டயட், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறுறது, இது எல்லாமே தான் ரீசன். என்ன ரீசன்? ஒரு மேலோட ஸ்பெர்மில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரீசெண்டாக உருவான இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக உருவான ப்ராப்ளம்ஸ். ஜென்ரலாக இருக்கும்ல, ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம், அனட்டாமிக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ரீசெண்டாக இன்ஃபர்டிலிட்டி வந்து குளோபல் லெவலில் ஒரு மேலுக்கு 50% கேசஸில் இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் என்ன சொல்ல வருது? மோஸ்ட்லி மெடிக்கல் நம்ம போகிறோம், கன்சல்ட் பண்ணோம். அதை விட நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றும் போதே அது 50% கேஸ் வந்து சரியாக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம ஏன் இப்போ பேசுகிறோம்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டி அவனுக்கு மைண்டில் வந்த உடனே அவன் என்ன யோசிப்போனா, நமக்கு வந்து செட் ஆகலை, நம்ம உடம்புல பிரச்சனை இருக்குது, நம்ம குழந்தைய பொறுக்காது, அதுக்கு நாம தான் காரணம் யோசிப்பாங்களே. அப்படி கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து உங்களோட இன்ஃபர்டிலிட்டி காரணமாக இருக்குது. அப்போ லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்டிலிட்டி சரியாகுன்றது தான் ப்ரூஃப். சிமிலர்லி இன்ஃபர்டிலிட்டினாலே குழந்தைவே பிறக்காது அப்படின்ற ரீசன் கிடையாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெர்மே இருக்காது, ஸ்பெர்ம் ஆப்சன்ஸாக இருக்கும். பட் சில பேருக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், பட் அது கவுண்ட் கம்மியாக இருக்கும், லோ கவுண்ட்டாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் நிறையாவே இருக்கும், அந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகணும்ல, மோட்டிலிட்டி, அது ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேலுக்கும் ரீசன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கிறது யார்? மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டா. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் நம்ம ஏன் அகைன் பேசுகிறோன்னா, பார்த்தோம்ல அந்த குளோபல் முழுக்க அந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸில் 50% மேலோட இன்ஃபர்டிலிட்டி காரணமாக இருக்குது. என்ன அர்த்தம்? மோஸ்ட் ஆஃப் தி ஆண்களுக்கு வந்து தன்னோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பற்றியான அவேர்னஸே இல்லை. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அவேர்னஸ்னால் என்ன? நமக்கு தெரிஞ்சது தான். ஹெல்த்தி ஃபுட்டு, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் பயன்படுத்தக்கூடாது, ஆல்கஹால்லாம் சொல்லுவாங்க, ஆல்கஹால், எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, ரொம்ப கிட்ட வச்சக்கூடாது, லேப்டாப்பு அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே. அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் யோகா ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது வழியாகவே அந்த இன்ஃபர்டிலிட்டி சரி பண்ணுற முடியும். ஒருவேளை அதுக்கப்புறமா இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது தானே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட உடம்புல இருந்து ரொட்டீன் செமன் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ 7 டேஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் செமன் எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்களே, அப்போ தான் உங்களோட செமனோட ஹெல்த் கரெக்டாக இருக்கும். அந்த செமனோட கவுண்ட் எப்படி இருக்குது, மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுமா? ஒருவேளை ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை மூவ் ஆகுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு முக்கியமானது ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனா, இன்ட்ரா ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனா. டேரெக்டாக ஒரு ஸ்பெர்ம் எடுத்து டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க? எக்கில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களா? இது வழியாக வந்து அந்த எக் ஃபர்டில் ஆகலாம். இல்லைனா பாடியிலேருந்து எக்கை எடுத்துக்கிட்டு அவுட் சைடில் அந்த ஸ்பெர்ம் எடுத்து ஃபர்டிலைஸும் பண்ணலாம். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அண்ட் ஃபைனலி ஸ்பெர்ம்ஸே இல்லைனா கூட என்ன பண்ண முடியும்? ஒரு டோனார் ஸ்பெர்ம் வாங்கி எக் என்ன பண்ண முடியும்? ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து லேட் மேரேஜா. ஸோ லேட் மேரேஜ்னாலும் அந்த ஸ்பெர்மோட கவுண்ட்டோ மூவ்மெண்ட்டோ குறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் நிறையா இருக்குல்ல. எஸ். ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது, டயக்னோசிஸ் இருக்கும்போது மேல் இன்ஃபர்டிலிட்டியை வந்து மறைச்சு அது ஒரு ஸ்டிக்மாவாக உருவாக்கி வச்சிருக்கோம்ல சொசைட்டியில், அதை பிரேக் பண்ண வேண்டியது அவசியம். லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸில் வில்லேஜில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாரும் படித்து முடிச்சுட்டு சிட்டிக்கு போகிறாங்களே, சிட்டிக்கு போனால் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்குன்னு போகிறாங்களே. ஸோ டெக்னிக்கல் ஜாபோ இல்லை சர்வீஸ் ஜாப் தான் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணுறாங்களே. ஸோ இந்த சினாரியோ வந்து வில்லேஜை பற்றி என்ன பாயிண்ட் சொல்ல வருது? வில்லேஜ் எக்கானமி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. வில்லேஜ் எக்கானமினா யார்? அக்ரிகல்ச்சரா? எஸ். அக்ரிகல்ச்சரில் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மி. அவுட்புட்டே அதிகம்னா சம்பளம் கம்மியாக இருக்கும்ல. எஸ். இது யார் சொல்லியிருக்கா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் அகைன் சொல்லியிருக்காங்க யார்? IMF. எனக்கு தெரியும் தானே. ஒரு கண்ட்ரியோட எக்கானமி எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சரலாக எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்லை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ரிஃபார்ம் எல்லாம் சொல்கிற ஒரு அமைப்பு எது? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி தானே. எஸ், IMF. இந்தியாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1980s வந்து 40%. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அந்த 100 ரூபாய் வேல்யூவில் 40 rupees யார் உருவாக்குனா? அக்ரிகல்ச்சர். அது வந்து இப்போ 2019 லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் 15% ஆகிடுச்சு. ஸோ ஒட்டுமொத்த இந்தியா உருவாக்குற வேல்யூவில் 15% வேல்யூ அமௌண்ட் அந்த அவுட்புட் தான் அக்ரிகல்ச்சர் கொடுக்குது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்புட் வேல்யூ கம்மியாக இருக்கும்போது சம்பளம் கம்மியாக இருக்குமா? ஸோ வாட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இந்தியா? இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா? அப்படி டிக்ளைன் ஆகிருந்தாலும் எல்லா மக்களும் போயிட்டு அர்பனுக்கு போகிறதில்ல. இன்னமும் ஒரு 42% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே உருவாகிட்டு இருக்கு? அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலை செய்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போது இந்த 42% மக்களுக்கு மீனிங் புரிச்சா? ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில்னா 42 பேர் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? வில்லேஜில், விவசாயத்தில். அப்போ அந்த 42 பேருக்கும் சம்பளம் கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும். என்ன காரணம்? அக்ரிகல்ச்சர் உருவாக்குற வேல்யூவே 15% தான். அந்த 15% வேல்யூ தான் 42 பேர் பிரித்து தரணும். 40% ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பீப்புள் வந்து இவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கிடைச்சிருந்தாலும் ஏன் சிட்டிக்கு போக மாட்டேங்கிறாங்க? 3 முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு வந்து சிட்டிக்கே போனாலும் சிட்டியில் ஒரு ஜாப் வந்து கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுறது இருக்குல்ல, டஃப்பாக இருக்குது. என்ன ரீசன்?
ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன். அப்படியே ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் இன்னும் நல்ல வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அந்த ஷிஃப்டிங் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒர்க்கர்ஸோட கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த லேபர் அந்த ஒர்க்கை ஷிஃப்ட் பண்ணுறது அது டஃப்பாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக சிட்டியில் ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கஷ்டமாக இருக்குது. லாங் ஒர்க்கிங் டைமாக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனும் டஃப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் சிட்டியில் இருக்கிறதுனால சிட்டியில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் இந்த 40% ஆஃப் பீப்புள் வந்து சிட்டிக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு IMF சொல்லியிருக்கு. அட்வான்சிங் இந்தியாஸ் ஸ்ட்ரக்சுரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் கேட்ச் அப் டு டெக்னாலஜிக்கல் ஃப்ரான்டியர் அப்படின்னு ஒரு பேப்பரை IMF சொல்லியிருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னு புரிஞ்சா இந்தியாவோட எக்கனாமி வந்து ஸ்ட்ரக்சுரலாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கிற அவுட்புட் வந்து கம்மியாகிட்டு சர்வீஸ் செக்டார்லேயும் டெக்னாலஜிக்கல் செக்டார்லேயும் அவுட்புட் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை கேட்சப் பண்ணிக்கணும், அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கேட்சப் டு தி டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்டியர். அப்போ அதை கேட்ச் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்கள். எப்படி சரி பண்ணுறது? லேபர் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை உருவாக்குங்க. அதாவது லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், டெக்னாலஜி ஒர்க் பண்ணலாம், அந்த ஒர்க்கிங் ஷிஃப்ட்டு அதில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாக்குங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் டேக்ஸ் போடாதீங்க, டேரிஃபை போடாதீங்க. அப்போ தான் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட்டோட இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு வில்லேஜில் இருக்கிறவர் வந்து சிட்டிக்கு வர்றதுக்கு ஏன் பயப்படுறாரு? வேலை இருந்தும் ஏன் வர மாட்டேங்கிறார் அப்படின்னா, சோஷியல் செக்யூரிட்டி இல்லை. புது சிட்டி என்விரான்மெண்ட்டில் அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கணும்ல, சோஷியல் சேஃப்டி நெட். இந்த விஷயங்களை உருவாக்குங்க. இந்த சேஞ்ச் எல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன்னா, 2050 இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 30 கோடி ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் உருவாகும். அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வில்லேஜில் இல்லாமல் சிட்டி பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்தியாவோட GDP growth வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் IMF சொல்கிறாங்க.